ஹாய் 10th ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து யூனிட் 1ல 7th கொஸ்டின். கிவ் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் யூனிவர்சல் லா கிராவிடேஷன். நியூட்டனின் பொது இயற்பியல் விதி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அதோடைய பயன்பாடு என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல புக்கில் பார்க்கலாம். ஸோ புக்கில் பேஜ் நம்பர் 12ல் இருக்குது. ஸோ ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ டைமென்ஷன் ஃபஸ்ட்டு இது வந்து டைமென்ஷன் ஆஃப் த ஹெவன்லி பாடிஸ். ஹெவன்லி பாடிஸ் அப்படின்னா விண்வெளியில் இருக்கக்கூடிய பொருட்கள். டைமென்ஷன் அப்படிங்கிறது லென்த்து, பிரெத்து, மாசு இந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே டைமென்ஷன். ஸோ அதை கேன் பி மெஷர் யூஸிங் கிராவிடேஷனல் லா. ஸோ அதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு இந்த லா பயன்படுது. பொதுவாக சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் நம்ம மெஷர் பண்ணிடலாம். ஆனால் ஹெவன்லி பாடிஸ் விண்வெளியில் இருக்கிற பொருட்கள் ரொம்ப பெருசு. ஸோ அதை மெஷர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், டிஃபிகல்ட். ஸோ அதை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த லா பயன்படுது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து மாஸ் ஆஃப் த எர்த் அண்ட் ரேடியஸ், அப்புறம் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணலாம். அக்யூரேட்டாக இருக்கும். தென் ஹெல்ப்ஸ் இன் டிஸ்கவரிங் நியூ ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட். புதிய கோள்கள் மற்றும் நட்சத்திரங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இது பயன்படுது. அண்டு ஒன் ஆஃப் த இர்ரெகுலாரிட்டி. ஸோ ஒன் வேர்டில் கேட்கலாம், ஒன் ஆஃப் த இர்ரெகுலாரிட்டி ஆஃப் த மோஷன் ஆஃப் த ஸ்டார் அப்படின்னா நகர்வுன்னு சொல்லுவாங்க. மோஷன், விண்வெளியோடைய நகர்வு வந்து இர்ரெகுலராக இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள் வானத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு பேர் வாபுள் அப்படிம்பாங்க. ஸோ வாபுள் அப்படின்னா இர்ரெகுலர் மோஷன் ஆஃப் ஸ்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ இந்த இர்ரெகுலர், இந்த விண்வெளி நகர்வோட டிஸ்டர்பன்ஸ் வந்து நமக்கு மெஷர் பண்ண டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் அந்த கண்டிஷனில் கூட we can measure the mass of the star using law of gravitation or gravitational law. ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸில் கூட நம்ம என்ன செய்யலாம், மெஷர் பண்ணணும். 4th பாயிண்ட், helps to explain germination of roots. ஸோ ரூட்ஸ் எப்படி டெவலப் ஆகுது, எப்படி முளைக்குது. அப்புறம் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜியோட்ரோபிஷம் அப்படிம்பாங்க, புவியை சார்ந்த வளர்ச்சி. புவியை சார்ந்த வளர்ச்சி வேறு எங்கே போகும், புவியை நோக்கி தான் போகும் இல்லையா. அதுக்கு பேர் தான் ஜியோட்ரோபிஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, புவியை சார்ந்த வளர்ச்சி. ஸோ அது வந்து விச் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரூட் ரெஸ்பாண்டிங் டு த கிராவிட்டி. புவி ஈர்ப்பு விசையை சார்ந்து அது வளரும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது இந்த லா. அது எப்படி வளருது அப்படின்ட்டு. எந்த வேரும் மேல் நோக்கி வளராது. ரூட்ஸ் எல்லாமே கீழ் நோக்கி தான் வளரும். அதை பற்றி இது எக்ஸ்பிளைன் பண்ணுது. 5th ஒன் வந்து ஹெல்ப்ஸ் டு ப்ரிடிக்ட் த பாத் ஆஃப் த அஸ்ட்ரானாமிக்கல் பாடிஸ். ஸோ இப்போ பாத் ஆஃப் த அஸ்ட்ரானாமிக்கல் பாடிஸ் அப்படின்னா ஒரு பாடிஸ்லேருந்து இன்னொரு பாடிக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு வழி தெரியணும், பாத்து தெரியணும். ஸோ அதை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு இந்த லா ஆஃப் கிராவிடேஷன் உதவுது. அப்படிதான் நம்ம வந்து மார்ஸ்லலாம் விட்டுருக்கோம். அதே மாதிரி மூன்லேயும் நம்ம சந்திரயான் விட்டுருக்கோம், மார்ஸில் வந்து மங்கள்யான் விட்டுருக்கோம். சரிங்களா. அந்த ரூட், அந்த பாத்தை வந்து இந்த லா படி தான் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா. இதை சிம்பிளாக எப்படி ஞாபகம் வைக்கிறது, இல்லை இதை ஷார்ட்டாக கூட நீங்கள் எழுதலாம். ஸோ தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே இருக்குது. ஸோ கிவ் த அப்ளிகேஷன் ஆஃப் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் அல்லது கிராவிடேஷன் லா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ டைமென்ஷன்னா சொல்லிட்டேன், லென்த்து, பிரெத்து, மாசு, வெயிட்டு, இது எல்லாமே டைமென்ஷன் தான். எதோடைய டைமென்ஷன், ஹெவன்லி பாடிஸ். ஸோ கேன் பி மெஷர். ஸோ அந்த யூஸிங் கிராவிடேஷனல் லா அதை எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம அந்த பாயிண்ட் கீழே படிக்கிறதுனால நீங்கள் சிம்பிளாக இதை மட்டும் எழுதினா போதும். ஸோ டைமென்ஷன் ஆஃப் த ஹெவன்லி பாடிஸ் கேன் பி மெஷர் யூஸிங் கிராவிடேஷனல் லா அப்படின்னு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து மாஸ் ஆஃப் த எர்த் அண்ட் ரேடியஸ் அப்படின்னு சிம்பிளாக எழுதுனா கூட போதும். இல்லை மாஸ் ஆஃப் த எர்த், ரேடியஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு கூட எழுதுங்க. தென் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. உங்களுக்கு ஏதாவது 2 ஞாபகம் இருந்தால் கூட போதும். தென் டிஸ்கவரிங் நியூ ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட். ஸோ புதிய ஸ்டார்கள், பிளானட்டுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அது. சரிங்களா. அடுத்தது இன் வாபுள் கண்டிஷன். வாபுள்னா சொல்லிட்டேன், மோஷன் இர்ரெகுலராக இருக்கிறது தான் வாபிள்.
ஸோ அந்த கண்டிஷனில் கூட கேன் பி கால்குலேட் த மாஸ் ஆஃப் த ஸ்டார். இப்போ நம்ம வெயிட்லாம் பார்க்குறோன்னா வெயிட் மிஷின் ஆடிட்டே இருந்தோன்னா வெயிட் அக்யூரேட்டாக வராது. அதே மாதிரி தான் ஸ்டாரும் ஒரு இர்ரெகுலர் மோஷனில் இருக்கும். ஆனால் அந்த கண்டிஷன் கூட வி கேன் மெஷர் இந்த கிராவிடேஷன் லா பயன்படுத்தி. தென் ஜெர்மினேஷன் ஆஃப் ரூட்ஸ், வேர் முளைத்தலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது. தென் ஹெல்ப் டு ப்ரிடிக்ட் த பாத் ஆஃப் த அஸ்ட்ரானாமிக்கல் பாடிஸ். ஸோ அஸ்ட்ரானாமிக்கல் பாடி, விண்வெளியில் உள்ள அந்த பாடிஸ், நட்சத்திரங்களோ அல்லது பிளானட்ஸோ, அதோடைய வழி அதுக்கு எப்படி போகணும் அந்த பாத்தை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ தமிழ் மீடியம் கேள்வி வந்து 7வது கேள்வி, பொது ஈர்ப்பியல் விதியின் பயன்பாடு. ஸோ அதோடைய பயன்பாடு என்னன்னா, விண்பொருட்களோட பரிமாணங்களை அளவிட. பரிமாணங்கள் அப்படிங்கிறது நிறை, ஆரம், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். இங்கே கீழே எடுத்துக்காட்டுக்கு புவி, நிறை, ஆரம் இப்படி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க புவியோடைய நிறைய. அடுத்தது புதிய விண்மீன்கள் கோள்களை கண்டுபிடிக்க இது உதவுது. சீரற்ற நகர்வுகளில், இங்கிலீஷில் வந்து வாபிள் கண்டிஷன் சொல்லுவாங்க, விண்மீன்களோட நிறையினை அளவிட பயன்படுது. ஸோ இது தாவரங்களின் வேர்கள் முளைத்தல் மற்றும் வளர்ச்சி. ஸோ அந்த வேர்கள் முளைக்கிறது, அது வளர்றது, அதை பற்றி அறிய பயன்படுகிறது. விண்பொருட்களின் பாதையினை அறிய பயன்படுகிறது. நான் எல்லாத்துலேயுமே அளவிட அப்படின்னு பாதியாக விட்டுருப்பேன், நீங்கள் அளவிட பயன்படுகிறது அப்படின்னு சேர்த்துக்கலாம். புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க பயன்படுகிறது. எது பயன்படுகிறது? பொது ஈர்ப்பியல் விதி அப்படின்னு சேர்த்துக்கிடுங்களா நீங்கள். இல்லை நான் இப்படியே எழுதுவோனாலும் எழுதிக்கலாம். சரிங்களா?